நேசிக்க யாருமே இல்லை என்று, உங்களை விசாரிக்க யாரும் இல்லை என்றும், உங்களை அரவணைக்க யாரும் இல்லை என்றும் நீங்கள் இருக்கலாம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அனாதையாக கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு தாயும் தகப்பனுமாக நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நேசிப்பார், அவர் நம்மை அரவணைப்பார், அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். துக்கங்கள் எல்லாம் அவர் மேலே உன் துக்கத்தை எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாக மாற்றுகின்ற தேவனாக இருக்கிறார். அப்படியே தான் என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் மாற்றின ஒரு தேவன் அவர். பாருங்கள், எனக்கு படிப்பறிவு எதுவுமே கிடையாது, எனக்கு பாடலும் எழுத தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த முட்டாளுக்கு, இந்த ஒன்றுமே இல்லாத படிப்பறிவில்லாத எனக்கு அல்பமான என்னையும் தேவனாகிய கர்த்தர் அவர் பாடலை எழுதி பாடி அவர் உயர்த்தும்படியாக எனக்கு கிருபை பாராட்டுகிறார். எனக்கு நன்றாக பாடக்கூடிய வாய்ஸ் கூட எனக்கு கிடையாது. நான் முதல்ல மைக்கை எடுத்து பாடும் பொழுது என்னை பார்த்த வாலிபர் பிள்ளைங்கள்லாம் சிரித்தாங்க. அப்போவே அந்த பாட்டை பாடக்கூடாது, மைக்கை போட்டு